ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள கலியனூர் ஊராட்சிக்குட்பட்ட சில்லாங்காடு அம்மன் நகர் பகுதியில் 100 குடும்பங்கள் வசிக்கின்றன. இப்பகுதியை மெயின் ரோட்டுடன் இணைக்கும் வகையில் சாலை போட்டு தரும்படி பல ஆண்டாக அம்மன் நகர் மக்கள் கோரிக்கை வைத்தனர். ஆனால் அதிகாரிகள் யாரும் நடவடிக்கை எடுக்கவில்லை. அரசு சாலை அமைத்து கொடுக்காத நிலையில் அப்பகுதி மக்கள் ஒன்றிணைந்து பணத்தை திரட்டி 30 லட்சம் ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை அமைத்தனர். இதன் மூலம் 30 ஆண்டு சாலை பிரச்சினை தீர்ந்தது. ஆனால் புதிதாக ஒரு பிரச்சினை முளைத்தது. மேட்டூர் அணை திறக்கப்படும் போது அங்குள்ள கால்வாய் வழியாக நிலங்களுக்கு நீர் செல்லும். அந்த கால்வாயை மூடி சிமெண்ட் சாலை போடப்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கூறினர். இதனால் மக்கள் போட்ட சாலையை உடைக்க ஜேசிபி வாகனத்துடன் அதிகாரிகள் போலீசார் வந்தனர். இதை அறிந்த அம்மன் நகர் மக்கள் ஜேசிபி மற்றும் அதிகாரிகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மக்களை தொந்தரவு செய்யாதே, மக்களை தொந்தரவு செய்யாதே, மக்களை தொந்தரவு செய்யாதே. அதைத் தொடர்ந்து போலீசாரும் அதிகாரிகளும் மக்களுடன் சமரச பேச்சு நடத்தினர். கால்வாயில் தண்ணீர் செல்ல இரும்பு பைப் அமைத்துள்ளோம் என அதிகாரிகளிடம் மக்கள் கூறினர். அதை அதிகாரிகள் ஏற்கவில்லை. கால்வாயை ஆக்கிரமித்து சாலை அமைக்கப்பட்டுள்ளதால் நீர்நிலையில் தண்ணீர் செல்வது தடைப்படும் என அதிகாரிகள் கூறினர். இந்த விவகாரம் தொடர்பாக நாமக்கல் கலெக்டர் உமாவிடம் பேசிய பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறிவிட்டு அதிகாரிகள் புறப்பட்டு சென்றனர். கஷ்டப்பட்டு போட்ட சிமெண்ட் சாலைக்கு தற்போதைக்கு ஆபத்து நீங்கியதால் மக்கள் நிம்மதியடைந்தனர். அரசுதான் மக்களுக்கு சாலை போட்டு தர வேண்டும். நாங்கள் பணத்தை திரட்டி சாலை போடும்போதாவது கால்வாயில் தண்ணீர் போவது தடைப்படும் என சொல்லி இருக்க வேண்டும். அப்போதும் விட்டுவிட்டார்கள். கடைசி நேரத்தில் வந்து சாலையை உடைப்பதாக அதிகாரிகள் சொல்வதை எப்படி ஏற்க முடியும்? சாலையை உடைக்க விட மாட்டோம் என மக்கள் ஆவேசத்துடன் கூறினர். சில்லாங்காடு டு அம்மனார் ரோடு வந்துட்டு கடந்த எனக்கு விவரம் தெரிஞ்சது வந்து கல் முள் ஒரே மண் ரோடாக ஒரு சேறு சகதியாக இருந்திருக்கு. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா இரவு டைமான அந்த மது குடிக்கிறவங்கலாம் வந்துட்டு ரேலிஸ் எல்லாம் ரொம்ப போக முடியாது, ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அம்மன் நகர், பாரதிய நகர், மோலகொண்டபாளையம், கலியனூர், ரங்கனூர்னு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3000 மக்கள் இந்த ரோட்டில் வந்து பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த ரோடு வந்துட்டு கல் முள்ளு இருக்கிறனால எல்லாத்துக்கும் அன்ஈஸியாக இருக்கனால இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது, அங்கே வந்து குழந்தைங்கலாம் போயிட்டு வர முடியாதனால பொதுமக்களெல்லாம் சேர்ந்து கவர்மெண்ட்டு நாங்கள் ஒரு 5 வருஷம் மனு கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால பொதுமக்களாக நாங்களே எல்லாம் ஒன்று சேர்ந்து 30 லட்ச ரூபா மதிப்பீட்டில் நாங்களே புது ரோடு வந்து அமைச்சிக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் வந்துட்டு வாய்க்காலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன்னா வாய்க்கால் தண்ணி போகிறதுக்கு நாங்கள் பெருசாக அடியில் வந்துட்டு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத மாதிரி தான் போட்டு எல்லாம் ரோடெல்லாம் போட்டிருக்கோம். இதை வந்து அதிகாரிங்க வந்து ஆய்வு செஞ்சு கூட முடிவு எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ வந்துட்டு இந்த பொதுமக்கள் பயன்படக்கூடிய இந்த ரோடை வந்து அதிகாரிங்க வந்து ஏன் இடிக்கிறாங்கன்னு தான் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ இடிக்கிறதுக்கு வந்து வாகனத்தோடு வந்து நின்றுட்டு இருக்காங்க அதிகாரிங்கெல்லாம். இதை வந்து இடிக்கக்கூடாதுன்னு சொல்லி மக்களாகிய நாங்கள்லாம் வந்துட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் 30 வருஷமா அங்கே இருக்கிறோங்க. ரோடு ரொம்ப மோசமாக இருந்தது. காலேஜ் பிள்ளைங்கலாம் 9 மணி வரலும் வர்றாங்க, ரொம்ப சிரமப்படுறாங்க. இங்கே தண்ணி போடுறது, கஞ்சா போடுறது எல்லாம் இந்த இங்கெல்லாம் இருக்குங்க. புதையெல்லாம் இருந்துட்டு பிள்ளைங்க வரவே வராதுங்க. வந்து நாங்கள் தான் கூட்டிகிட்டு போகணும் வரணும், ரொம்ப சிரமப்படுதுங்க குழந்தைங்க. அதனால வந்து நாங்களாம் எல்லாம் பார்த்து எல்லாம் முயற்சி பண்ணி ரோடு போட்டிருக்கோம். போட்டு இது ஏன் இடிக்கிறாங்கன்னு தெரியல. எங்களுக்கு ரோடு வேணும். குழந்தைங்க எல்லாம் ரொம்ப பாதிப்பட்டாங்க. பாம்பு பெரிய பெரிய பாம்பா வருங்க. அல்ல பாம்பெல்லாம் பிடிச்சி அடிச்சு பிள்ளைங்க குழந்தைங்க வரவே வராதுங்க. ஃபர்ஸ்ட் அப்படியே வர முடியாது. அப்புறம் வேணும் ஒரு 10 வேணுங்க உள்ள வந்து கூட்டிட்டு போவோம் பிள்ளைங்க குழந்தைங்கள. 2 வேணும் சைடு வாங்குறதுக்கு வழி இல்லை. அதனாலதான் நாங்கள் கொஞ்சம் அகலப்படுத்தி நல்ல ஓசு விவசாயத்துக்கெல்லாம் தண்ணி போற மாதிரி நல்லா ஓசு பெருசா போட்டு நல்லா பண்ணியிருக்கோம். நீங்க வந்து பார்த்து நீங்க எங்களுக்கு ரோடு வேணுங்க. எங்களுக்கு ரோடு இடிக்க கூடாதுங்க. எங்க குழந்தைங்க எல்லாம் ரொம்ப சிரமப்படுதுங்க. ரோடு எங்களுக்கு வேணுங்க. எங்க குழந்தைங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. காலேஜுக்கு போவ, ஸ்கூல் போவ, வர போக ரொம்ப சிரமப்படுதுங்க. அதனால தாங்க நாங்களா வந்து வீட்டுக்கு வசூல் பண்ணி நாங்கள் ரேடிஸ்ங்கெல்லாம் போய் எல்லாம் கெஞ்சி ரோடு போட்டு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறோங்க. இது ஏன் இடிக்கிறாங்கன்னு தெரியல எங்களுக்கு. எங்க குழந்தைங்க எல்லாம் ரொம்ப சிரமப்படுங்காட்டி தான் நாங்களாம் இந்த முயற்சி எடுத்தோம். இது இது எங்களுக்கு பயன்படுத்தி எங்களுக்கு ரோடு நல்லா வேணுங்க. இப்போதான் எங்க குழந்தைங்க சந்தோஷமா போயிட்டு வந்துட்டு இருக்குதுங்க. இது ஏன் இடிக்கிறாங்கன்னு தெரியல எங்களுக்கு.